மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் வகுப்பு பாடம் தமிழ். இது முதல் தொகுத்தறி தேர்வு திருப்புதல். புரியுதுங்களா? இந்த வீடியோவில் ரிவிஷன் ஃபார் essay 1 புரியுதுங்களா? உங்கள் போர்ஷன்ஸ் அண்ட் ப்ளூ பிரிண்ட்டு உங்களுக்கு தெரியுமா? சரி, போர்ஷன்ஸ் லெசன் 1 பாடம் 1 முதல் பாடம் 5 வரை உங்களுக்கு போர்ஷன்ஸ். புரியுதுங்களா? ப்ளூ பிரிண்ட்டை சொல்லும்போது ரோமன் லெட்டர் 1 மெய்யெழுத்துக்கள். ஸோ மெய்யெழுத்துக்கள் பாடம் 4 இருக்கு இல்லையா, அது மெய்யெழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் படிக்கணும், எழுதணும். புரியுதுங்களா? ஸோ நல்லா எழுதி பாருங்கள். மெய்யெழுத்துக்கள்னு உங்களுக்கு இந்த லெசன் 1ல் இருக்குது பாருங்கள். படம் பார்த்து பெயர் எழுதுக, இதெல்லாம் வரும். இந்த சொல்வதை எழுதுக உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக வரும். ஸோ புரியுதுங்களா? இந்த சொல்வதை எழுதுக நல்லா படிங்க. ஸோ போர்ஷன்ஸ் பாடம் 1 முதல் 5 வரை ஏற்கனவே நீங்கள் யூனிட் டெஸ்ட்லேயே நீங்கள் எழுதியிருக்கீங்க. புரியுதுங்களா? ஸோ இன்னும் நல்லா படிங்க. அப்போ தான் உங்கள் மார்க்ஸ் மதிப்பெண்கள் 60 வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இன்னும் நல்லா படிங்க. நல்ல மார்க்ஸ் வாங்கணுன்னா நல்லா எழுதி பாருங்கள். புரியுதுங்களா? பாருங்கள், சொல்வதை எழுதுக மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக வரும். புரியுதுங்களா? ஸோ அதை விட்டுடாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். பாடி, பாடி பாடி. மரம், மர இம்மரம். பட்டம், ப இட்ட இம் பட்டம். கல், க இல் கல். 5th பாருங்கள். கண், க இன் கண். 6th காடு, காடு காடு. 7th கரடி, கரடி கரடி. 8th சட்டம், ச இட்ட இம் சட்டம். 9th மலர், மலர் மலர். 10th கிளி, கிளி கிளி. புரியுதுங்களா? ஸோ இதை நல்லா படிங்க. படம் பார்த்து பெயர் எழுதுக, இது கண்டிப்பாக வரும். ஸோ பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. லெஃப்ட் சைடில் பிக்சர்ஸ், ரைட் சைடில் அதுக்குரிய சொல் கொடுத்துருவாங்க. ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ பாய் பாருங்கள். பா இ பாய். புத்தகம், பூ இத்த க இம் புத்தகம். ஸோ இந்த வேர்டை தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த பிக்சர்ஸ் பார்த்து இந்த வேர்டை ஐடென்டிஃபை பண்ணி உங்களால் மேட்ச் பண்ண முடியும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள். மரம், மர இம்மரம். பந்து, ப இந்து பந்து. ஸோ இந்த சின்ன சின்ன வேர்டெல்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக கோடை இணைக்க வேண்டும். அந்த பிக்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி சொல்லை இணைக்க வேண்டும். புரியுதுங்களா? இந்த பிக்சர்ஸ்க்கு கண், க இன் கண் இங்கே இருக்குது பாருங்கள், மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட்டம் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படிங்க. இங்கே கிளாஸ் ஒர்க் நோட்டு எழுதலைன்னா எழுதிக்குங்க. இப்போச்சும் எழுதிக்குங்க. லெசன் 5 வரைக்கும் எழுதினா தான் உங்களால் ரெஃபர் பண்ணி படிக்க முடியும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள். பாடம் 2 விரலோடு விளையாடு. இதில் எழுத்துக்களை வட்டமிடுகன்னு இருக்குது. இது ஏற்கனவே யூனிட் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இதுவும் பார்த்துக்குங்க, பொறுத்துக்க பாருங்கள். அடுத்தது பாருங்கள். சொல் உருவாக்குக. பாட இம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் லெஃப்ட் சைடில் மர, பல, பட, மாட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இம்மை சேர்த்து நீங்கள் எழுதணும். பாட இங்கே இருக்குது பாருங்கள். இம், இதை சேர்த்து பாடம் எழுதணும். மர இம், மர இம் மரம் சேர்த்து எழுதணும். புரியுதுங்களா? பழ இம் சேர்த்து எழுதணும். பழம். பட இம் படம். மாட இம் மடம். ஸோ எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற எல்லா வேர்டுக்கும் இம் சேர்த்து எழுதணும். புரியுதுங்களா? இது கண்டிப்பாக வரும். அடுத்தது பாருங்கள். பாடம் 3 இதில் சொல்வதை எழுதுக இருக்கு இல்லையா, இந்த 2த்தையும் விடுபட்ட எழுத்தையும் படிச்சுக்குங்க, சொல்வதை எழுதுக கூட படிச்சுக்குங்க. புரியுதுங்களா? ஸோ இது 2மே வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள். அம்மா, அ இம்மா டேஷ் கொடுத்துருவாங்க. ஆ எழுதாமல் டேஷ் கொடுத்துருவாங்க. இம் மா எழுதியிருக்கோம். அந்த விடுபட்ட எழுத்து ஆவை எழுத வேண்டும். புரியுதுங்களா? ஆடு ஆடு. 3rd பாருங்கள். இட்டலி, இ இட்டலி இட்டலி. 4th ஈசல், ஈ ச இல் ஈசல். உரல், உ ர இல் உரல்.
6th one ஊஞ்சல் ஊ இஞ்ச் ச இல் ஊஞ்சல். 7th one எலி ஏ லி எலி. 8th one ஏனி ஏ நீ ஏனி ஐவர். 9th one ஐவர் ஐ வ இர் ஐவர். 10th one ஒன்று ஓ இன்று ஒன்று. 11th one பாருங்கள் ஓடம் ஓ ட இம் ஓடம். 12th one ஒளவை ஒய் ஒளவை. புரியுதுங்களா? இந்த வேர்டெல்லாம் வந்து எழுதி பாருங்கள், நீங்கள் ரஃப் நோட்டில் நல்லா எழுதி பாருங்கள். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள் பாடம் 4 மகிழ்வோடு கற்போம். இங்கே வச்சுருப்பாருங்க போர்ஷன்ஸ் அண்ட் ப்ளூ பிரிண்டில் இக்கு டு இன்னு வரைக்கும் கண்டிப்பாக மெய் எழுத்துக்கள் ரோமன் லெட்டர் பண்ணி அதுதான் மெய் எழுத்துக்களை எழுதுக வரும். கண்டிப்பாக எல்லோரும் எழுதியிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ எழுதாதவங்க கூட நீங்கள் எழுதி நல்லா பழகிக்கோங்க. புரியுதுங்களா? பார்க்காம எழுதணும். புரியுதுங்களா? எழுதி படிங்க. அடுத்தது பாருங்கள் பொறுத்துக்க இருக்குது பாருங்கள். இதில் வந்து பிக்சர்ஸ் கொடுக்கல, ரெண்டுத்துலேயும் வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்லு தான் கொடுத்துருக்காங்க. மரம் மரம். மீனுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆடு கண் ஊஞ்சலுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் ரோமன் லெட்டர் 3ல் பாருங்கள் நிரப்புக. பாக்ஸ் இப்போ நான் ரெட்டில் எழுதியிருக்கேங்க இல்லையா, அந்த வேர்டு இருக்காது உங்களுடைய கொஷின் பேப்பரில் இருக்காது. அதில் வந்து நீங்கள் இக்கு எழுதணும். கொக்கு கோ டேஷ்க்கு இருக்கும், அந்த பாக்ஸில் நீங்கள் இக்கு எழுதணும் கொக்கு. அடுத்தது பாருங்கள் சங்கு ச டேஷ்க்கு இருக்கும், நீங்கள் இங்கு எழுதணுங்க சங்கு ச இங்கு சங்கு. அடுத்தது பூட்டு பூ டேஷ் டூ இருக்கும், பூட்டு இட்டு எழுதணும். புரியுதுங்களா? மரம் இம் எழுதணும் ம ர இம் மரம். அடுத்தது வாத்து வா டேஷ் டூ இருக்கும், அந்த டேஷில் நீங்கள் வந்து இத்து எழுதணும். புரியுதுங்களா? ஸோ பாக்ஸாக கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா? சீப்பு சி இப்பு சீப்பு. அடுத்தது பாருங்கள் பாடம் 5 விடுபட்ட எழுத்துக்கள் படிச்சுக்குங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள் துணை எழுத்துக்களை சேர்த்து எழுதுக. இது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன், அதே மாதிரி தான். நகம் நாகம் நெடிலாக தான் துணை எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். எல்லாத்துக்கும் துணை எழுத்து எழுதணும். புரியுதுங்களா? நகம் நாகம். வனம் வானம் எழுதணும், வாக்கு பக்கத்தில் துணக்காலை சேர்த்து எழுத வேண்டும். வா ந இம் வானம். பழம் இருக்கு இல்லையா, பா துணக்கால் ல இம் பாலம். வரம் வ துணக்கால் வா ர இம் வாரம். களம் காலம் கா துணக்கால் ல இம் காலம். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள் ரோமன் லெட்டர் 3 வந்து சொல்வதை எழுதுக. உப்பு உ இப்பு உப்பு. சொல்வதை எழுதுக வரா, அது மாதிரி கேட்க மாட்டாங்க. விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக அப்படின்னு சொல்லி அந்த சொல்வதை எழுதுக வேர்டு எல்லாமே விடுபட்ட எழுத்துக்களில் வரும், கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? ஸோ பாடத்தில் இருக்கிற எல்லா டிக்டேஷன் வேர்ட்ஸையும் நீங்கள் படிச்சுக்குங்க. புரியுதுங்களா? ஸோ டெக்ஸ்ட் புக்லேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. புரியுதுங்களா? பாருங்கள் உப்பு உ இப்பு உப்பு. செகண்ட் ஒன் கல் க இல் கல். தேர்ட் ஒன் கண் க இன் கண். ஃபோர்த் ஒன் மான் மா இன் மான். ஃபிஃப்த் ஒன் ஆடு ஆடு ஆடு. மயில் ம இ இல் மயில். செவன்த் ஒன் கிளி கி லி கிளி. எய்த் ஒன் பூனை பூனை பூனை. நைன்த் ஒன் முயல் மு ய இல் முயல். 10th ஒன் பாருங்கள் ஊசி ஊசி ஊசி. புரியுதுங்களா? அடுத்தது வந்து ரோமன் லெட்டர் 7ல் வந்து மெய் எழுத்துக்கள் கொடுத்துட்டு அதற்குரிய படத்தை எழுது படத்தை வரையணும். புரியுதுங்களா? இட்டு இன்னு இத்து இந்து இல்லு இல்லு இரு கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் அந்த 2 மெய் எழுத்துக்களை சூஸ் பண்ணி அந்த 2 மெய் எழுத்து. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இட்டில் என்ன வேர்டு வரும்? இட்டில் வந்து பட்டம். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது பாருங்கள், இட்டில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இட்டு பட்டம் வருது இல்லையா, நீங்கள் பட்டம் வரையணும். பட்டம் வரைந்து வண்ணம் தீட்ட வேண்டும்.
2 எழுத்துக்களை சூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன எழுத்து. ஸோ 3 சொல்லி இன்னு வரும். 3 சொல்லி இன்னில் என்ன வண்டு வருது. கண் கூட நீங்கள் வரைஞ்சி இங்கே வண்ணம் தீட்ட வேண்டும். புரியுதுங்களா? ஸோ 2 மெய்யெழுத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வரைந்து வண்ணம் தீட்ட வேண்டும். அதுக்கு 10 மார்க்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஈஸியாக இருக்குது. கொஷின் பேப்பர் எல்லாமே ஈஸி தான். நல்லா எழுதுங்க, நல்லா படிங்க. புரியுதுங்களா? ஸோ நிறைய மதிப்பெண்கள் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். புரியுதுங்களா? ஸோ நல்லா படிங்க பசங்களா. மெய்யெழுத்துக்கள் இம்பார்ட்டன்ட். மெய்யெழுத்துக்கள் எல்லாருமே எழுதணும். புரியுதுங்களா? ஸோ நன்றி மாணவர்களே.